மாங்காய் போட்டு நெத்திலி மீன் குழம்பு வச்சு சாப்பிட்ருக்கீங்களா? ரொம்ப நல்லாயிருக்குங்க இந்த குழம்பு. நெத்திலி மீன் சீக்கிரமாக வெந்துருங்கிறதுனால மாங்காய் அவ்வளவா யாரும் போட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி வச்சு பாருங்கள், குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இந்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான புளியை நான் அரிசி கழுவின தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இப்போ நெத்திலி மீனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் உப்பு மஞ்சள் சேர்த்து நல்லா இப்படி கலந்து வச்சுக்கோங்க. ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு கடாயில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. இப்போ இதில் ஒரு 10 பல்லு பூண்டு நசுக்கி சேர்த்துருக்கேன். 10 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கிறேன். 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுத்து சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் மாங்காயில் தோலெல்லாம் சீவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி 10 துண்டு சேர்த்து நல்லா இப்படி வதக்கி விடுங்க. ஒரு 3 தக்காளி பழத்தை மிக்சியில் போட்டு நல்லா அடித்து சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு, மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், சீரகத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஊற வச்ச புளியை நல்லா கரைச்சி வடிகட்டி சேர்த்துட்டு குழம்பு நல்லா கொதிச்சு வரணுங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சதும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மீனை போட்டுட்டு ஒரு கொதி வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ ஒரே ஒரு பச்சை மிளகாயும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுடுங்க. நல்ல மணமாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.